இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கடும் கட்டுப்பாடுகளுடன் நடந்த நீட் தேர்வு 12 மையங்களில் 5000க்கும் மேற்பட்டோர் எழுதினர். காரைக்கால் அருகே கடலில் தவறி விழுந்து மீனவர் இழப்பு. மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய போது வீட்டின் கதவை உடைத்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் திருட்டு. கார் மெக்கானிக் உட்பட 20 கைது. நகை பணம் பறிமுதல். புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான 11 சவரன் நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்ற விழுப்புரத்தை சேர்ந்த கார் மெக்கானிக் இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நகை, பணம், செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மதக்கடிப்பட்டு அருகே உள்ள குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தண்டபாணி. விவசாயியான இவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து கடந்த மாதம் 24ஆம் தேதி மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த 11 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்ததாக திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் திருபுவனை போலீசார் ஆண்டியார்பாளையம் பகுதியில் உள்ள வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களது வாகனத்தை சோதனை செய்ததில் திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய பொருட்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்ததில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் வழுதிரெட்டி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்கிற சந்தோஷ்குமார் மற்றும் கிருபாகரன் என்பதும் கார் மெக்கானிக் தொழில் செய்து வரும் இவர்கள் திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆள் இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளதும் அதன்படி குச்சிப்பாளையம் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து திருடியதும் தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்களிடமிருந்து தங்க மோதிரம், வளையல், தாலிச்சரடு, வெள்ளி அரணான் கயிறு, மோதிரம் உள்ளிட்ட ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள 11 பவுன் நகை மற்றும் 10,000 ரொக்கப்பணம், செல்போன், 2 சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பங்குச் சந்தையில் முதலீடு செய்து லட்சமாக சம்பாதிப்பது எப்படி என்று வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை தொடர்ந்த நபர் 14 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்தார். லாஸ்பேட்டை சேர்ந்த 43 வயது அரசு ஊழியர் ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது எப்படி, திறமையாக பங்குச்சந்தையில் சம்பாதிப்பது எப்படி என்று அதிக லாபத்தை தருகின்ற பங்குகள் எது, 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த மாதத்திலேயே பல கோடி ரூபாயை இதில் முதலீடு செய்து சம்பாதித்து பங்குச்சந்தையில் நேரடியாக முதலீடு செய்வது எப்படி என்ற இதுபோன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் என்று வந்த தகவலை அடுத்து மேற்படி நபர் அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தவுடன் அவருக்கு பங்குச்சந்தை பற்றிய பல்வேறு தகவல்கள் கடந்த 15 நாட்களாக தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் பங்கு சந்தை பற்றி தமக்கு அதிகம் தெரிந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் அனுப்பிய பங்குச்சந்தை லிங்கில் பல்வேறு தவணைகளாக 14 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அவருக்கு 35 லட்சம் ரூபாய் வருமானம் வந்துள்ளதாக அவருடைய வாட்ஸ்அப் கணக்கில் காட்டவே தனக்கு வந்த வருமானத்தை எடுக்க முயற்சி செய்தபோது வரி கட்ட வேண்டும், வருமான வரி கட்ட வேண்டும், ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று மேலும் பல்வேறு கட்டணத்தை கட்டச் சொல்ல சந்தேகம் அடைந்த நபர் நேற்று இணையவழி காவல் நிலையம் வந்து புகார் கொடுத்தார். இது இணையவழி மோசடிக்காரர்கள் வேலை, நீங்கள் அவர்கள் அனுப்பிய போலி பங்குச்சந்தை முதலீட்டில் முதலீடு செய்தீர்கள் என்று கூறி பிறகுதான் தான் உண்மையான பங்குச்சந்தையில் முதலீடு செய்யவில்லை என்று இணையவழி மோசடிக்காரர்களுக்கு பணத்தை அனுப்பியது புகார்தாரருக்கு தெரிய வந்தது. மேற்படி புகார் சம்பந்தமாக இணையவழி போலீசார் விசாரணை செய்து வருகின்றோம் எனவும் சமூக வலைதளங்கள் மூலமாக வாட்ஸ்அப், டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் வருகின்ற முதலீடுகளையோ வேலை வாய்ப்புகளையோ நம்பி பணம் செலுத்தி பணத்தை இழக்க வேண்டாம் என்று இணையவழி காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. இணையவழியில் முதலீடு செய்கின்ற அல்லது வேலை வாய்ப்பை தேடுகின்ற என்ற சந்தேகம் இருந்தாலும் அல்லது எந்த தகவல் தேவைப்பட்டாலும் 1930 என்ற இலவச எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுமாறு புதுச்சேரி இணையவழி காவல்துறை தங்களை கேட்டுக்கொள்கிறது என்றும் கூறியுள்ளனர். புதுச்சேரியில் இன்று 12 மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வை 5230 பேர் எழுதினர்.
நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. புதுச்சேரியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி உட்பட 12 மையங்களில் நடக்கும் நீட் தேர்வை 5230 பேர் தேர்வு எழுதினர். தேர்வு எழுதிய மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை சாதாரண காலணி அணிய வேண்டும், நகைகள் அணிந்து வரக்கூடாது, முழுக்கை சட்டை, ஜீன்ஸ், துப்பட்டா உள்ளிட்டவை அணிந்து வரக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டது. மேலும் மொபைல், ப்ளூடூத், ஏர்போன், பேஜர் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து வர தடை விதிக்கப்பட்டது. அதேபோல பென்சில் பாக்ஸ், கைப்பை, பெல்ட், தொப்பி ஆகியவற்றை எடுத்துச் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அருகே கடலில் தவறி விழுந்து மீனவர் உயிரிழப்பு. காரைக்கால் அடுத்த காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த முருகானந்தம் என்பவருக்கு சொந்தமான நாட்டு படகில் படகு உரிமையாளர் முருகானந்தம், காரைக்கால் மேடு பகுதி சேர்ந்த மீனவர் சைந்தவன் உள்ளிட்ட 5 மீனவர்கள் இன்று அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது மீன்பிடித்துக் கொண்டிருந்து கரை திரும்பிய போது கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் படகில் இருந்த சைந்தவன் தவறி விழுந்து மாயமானார். இதனையடுத்து மாயமான மீனவர் சைந்தவனை பல இடங்களிலும் மீனவர்கள் தேடியும் கிடைக்கவில்லை. அப்பொழுது திடீரென்று அவரது உடல் உயிரிழந்த நிலையில் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் கரை ஒதுங்கியது. இதனையடுத்து நகர காவல் நிலைய போலீசார் மீனவர் சைந்தவன் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து காசிக்கு சென்ற பேருந்திற்கு பர்மிட் போடாததால் பேருந்தில் பயணம் செய்த பெண்களை டோல்பூர் பகுதியில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுவித்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கோவிந்தசாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காசி யாத்திரை சென்றுள்ளனர். புதுச்சேரி முதல் டெல்லி வரை அனைத்து மாநிலங்களுக்கும் பர்மிட் எடுத்துள்ளனர். இந்நிலையில் ஆக்ரா சென்றவர்கள் ஜெய்ப்பூர் வழியாக உத்தரப்பிரதேசம் காசிக்கு சென்று கொண்டிருந்தபோது ராஜஸ்தான் மாநிலம் டோல்பூர் பகுதியில் உள்ள வாகனச்சாவடி வழியாக சென்றபோது அவர்கள் வாகன பெர்மிட் இல்லை என கூறி அவர்களை பேருந்தை பிடித்து வைத்து பேருந்தில் பயணம் செய்தவர்களை அங்குள்ள ஒரு அலுவலகத்தின் உள்ளே பூட்டி வைத்துள்ளனர். மேலும் பர்மிட்டிற்கு பணம் கேட்டு அவர்கள் மிரட்டுவதாகவும் புதுச்சேரி அரசு மற்றும் முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் யாத்திரை சென்றுள்ளவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவில் கும்பாபிஷேகம், ஏராளமான மக்கள் தரிசனம். 63 நாயன்மார்கள் அமைந்த நிலையில் இருப்பவரும் அம்மை அப்பன் இல்லாத இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட சிறப்பு பெற்றவருமான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றினை உணர்த்தும் விதமாக ஆண்டுதோறும் முக்கணிகளில் முதற்கனியான மாங்கனிக்கு முக்கியத்துவம் அளித்து நடத்தப்படும் மாங்கனி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று நிகழ்வை இன்றும் நம் கண்முன் கொண்டுவரும் மாங்கனி திருவிழா நடைபெறும் காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. திருப்பணிகள் நிறைவேறியதை அடுத்து கடந்த 1ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியன. கும்பாபிஷேக நாளான இன்று காலை 6ஆம் கால பூஜையில் மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசத்தினை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து ஆலய விமானத்தில் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PNR திருமுருகன், திருப்பணி குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். सर्वाय देवाय नमः सर्वसदेव सबत्रे
புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் 25ஆம் ஆண்டு கல்வியாண்டை வெள்ளி விழா ஆண்டாக கொண்டாடப்பட்டு இந்த வருடத்தின் ஆண்டு விழாவானது பள்ளியின் தாளாளர் மகேந்திரன் மிக பிரம்மாண்டமான வகையிலும் விழாவிற்கு வருகை தந்த அனைவரது பிரமிக்கச் செய்யும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டு மற்ற பள்ளிகளுக்கு முன்மாதிரியான வகையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அனைத்து மக்களின் மனதிலும் இடம் பிடித்த எவர்கிரீன் நடிகை தேவயானி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு விழாவானது பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் மற்றும் பிரசிடென்ட் மேம் மலர்விழி, பள்ளியின் தாளாளர் மகேந்திரன் மற்றும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா மற்றும் சிறப்பு விருந்தினர் தேவயானி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் தேவயானி அவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்ததோடு நில்லாமல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் சிறப்புரை ஆற்றினார். மேலும் KG முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் முதல் 2 இடங்களை பிடித்தவர்களுக்கு கேடயமும், இந்த வருடம் ஜோன் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கு தேவயானி பதக்கமும் சான்றிதழும் வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் KG மாணவர்கள் சிறப்பாக அரங்கேற்றிய அனைத்து மதங்களும் ஒன்றென உணர்த்தும் ரிலிஜியஸ் ஹோமினி விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் நிகழ்ச்சியுற செய்தது. மாணவர்களின் பல்வேறு திறமைகளான கராத்தே, குங்ஃபு, பரதம், கீபோர்ட், சிலம்பம் ஆகிய கலைகளை மாணவர்கள் விழா மேடையில் சிறப்பாக செய்து காட்டி பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தனர். மாணவியர்களின் அனைத்து பல்வேறு விதமான நடனங்கள் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் உற்சாகத்துடனும் ஆரவாரத்துடனும் கண்டுகளிக்கும் விதத்தில் அமைந்தது. விழாவின் இறுதியில் பள்ளிக்கு வளர்ச்சிக்கு துணையாக இருந்து செயல்பட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் சிறப்பிக்கும் வகையில் பள்ளியின் தாளாளர் மகேந்திரன் மற்றும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா ஆகியோரால் பாராட்டப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் லட்சுமண நாயக்கன்பாளையம் கிராமத்தில் 30 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ முருகனுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை மதுரா லட்சுமி நாயக்கன்பாளையம் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ துர்கை அம்மன் திருக்கோயில்களுக்கு திருநிறைய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திருவிளக்கு வழிபாடு, புனித நீர் வழிபாடு, திருமகள் வழிபாடு, முதற்கால வேள்வி, திருமுறை விண்ணப்பம் ஆகிய நிகழ்ச்சிகளும், சனிக்கிழமை அன்று பேரொளி வழிபாடு, 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்வி நிறைவு ஆகிய பூஜைகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை மங்கள இசையுடன் 4ஆம் கால பூஜையை தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்படுதல், தொடர்ந்து விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும், மூல மும்மூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக 30 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் வேள்வி பணியில் தஞ்சை ஸ்ரீ வாமதேவ நட சரவணகுமார் ஐயா தலைமை தாங்கிட உடன் சேக்கிலா தீந்தமிழ் வழிபாட்டு திருக்கூடத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் நாகப்பன், புருஷோத்தமன், பிரகாசம், அனந்த பத்மநாபன், பாலபாஸ்கர், தமிழ்ச்செல்வன் உட்பட ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊர் நாட்டாமைகள், இளைஞர்கள் மற்றும் நடுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காரைக்காலில் காவல்துறை மக்கள் மற்றும் காவல்துறை சார்ந்த குறைகளை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கேட்டறிந்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காவல்துறை சார்ந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை 1 வார காலத்திற்குள் சரி செய்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உத்தரவின் பேரில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையன்று காவல்துறை மக்கள் மன்றம் நடைபெற்று மக்களின் பொது பிரச்சினைகள், தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று காரைக்கால் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற போக்குவரத்து காவல் மற்றும் சைபர் கிரைம் சார்ந்த மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் அவர்களின் கலந்து கொண்டு மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர். இதில் மக்கள் மன்றத்தில் போக்குவரத்து சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் குறித்து மக்கள் முதல்நிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். காரைக்காலில் தொலைந்து போன 38க்கும் மேற்பட்ட செல்போன்கள் சைபர் கிரைம் செல் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கடும்
கட்டுப்பாடுகளுடன் நடந்த நீட் தேர்வு 12 மையங்களில் 5000க்கும் மேற்பட்டோர் எழுதினர். காரைக்கால் அருகே கடலில் தவறி விழுந்து மீனவர் உயிரிழப்பு. மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய போது சோகம். வீட்டின் கதவை உடைத்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் திருட்டு. கார் மெக்கானிக் உட்பட 20 கைது. நகை பணம் பறிமுதல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.